எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் சத்தமாய், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உங்களோடு கூட இந்த வார்த்தையை தொடர்ச்சியாக நான் பேசும்படி விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். இந்த நாட்கள் நெருங்கும் போது என்ன செய்தியை கொடுக்குற, வருஷம் சிலுவை குறித்து பேசுவதனால நமக்குள்ள என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஆகையினால இந்த வருஷத்துல என்னுடைய சபைக்கு தேவன் தந்த வார்த்தைகளை உங்க கூட தொடர்ச்சியா பேச போகிறேன். என்ன பேசுறேங்கிறத இப்பவுமே சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். ஒரு 6 தலைப்பில் இந்த நாட்கள் எங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். ஒன்று, தேவன் நமக்கு கொடுத்ததான நாட்களையும் காலத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் என்ன செய்கிறார்? முதல்ல நான் இன்னைக்கு உங்க கூட பேச போகிறது கடைசி நாட்களில் தேவன் என்ன செய்கிறார். இரண்டாவதாக, பிசாசு கடைசி நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இனி என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதை குறித்தும், மூன்றாவதாக கடைசி நாட்களில் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அதை குறித்தும், நான்காவதாக தேவ ஜனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது கடைசி நாட்கள்ல, ஐந்தாவதாக நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஒரு அலையில சொல்லிக்கிற பார்ப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வேதத்திலிருந்து கவனிங்க. இல்ல, ஸ்தோத்திரம். நாட்கள் எப்படி இருக்குதா? பொல்லாதவைகள் ஆனதால். நாட்கள் பொல்லாதது ஆனதுனால எதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தலைன்னா நாட்கள் நமக்கு எப்படி மாறிடும்? பொல்லாததா மாறிடும். கிடைக்கிற தருணத்தை சரியா பயன்படுத்திட்டோம்னா நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் இந்த காலங்கள், இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அன்று என்பதை வேதத்தின் வாயிலாக உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இந்த நாட்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1-2 வசனங்களை நீங்க வாசிக்க பார்ப்போம். ரெண்டு தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்திடலாம். 2 தீமோத்தேயு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஸ்தோத்திரம். நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் என்ன காலம் கேட்டீங்கன்னா, கடைசி காலமும் கடைசி நாட்களும் இருக்கிறது. இந்த காலங்களை குறித்து வேத புத்தகத்தில் படிச்சீங்கன்னா, காலங்கள் 7 காலங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. 7 வித காலங்கள் இந்த உலகத்திலே நம்ம வாழுகிறோம். இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் எத்தனாவது காலம் கேட்டீங்கன்னா, 5வது காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி 2 காலங்கள் இருக்கிறது. ஒன்று உபத்திரவ காலம், 6வது காலம். 7வது காலம் நித்திய காலமான ஒரு காலம். சோ உபத்திரவ காலமும் நித்திய காலமும் நமக்கு இனி வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிற 5வது காலம் என்பது தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த காலங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபையின் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த கிருபையின் காலம்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லுவேன். நீங்க ஆலயத்துக்கு வந்தாலும் சரி,
வராம இருந்தாலும் சரி, கிருபையாய் தேவன் உங்களை மேல என்ன செய்யறாரு? மனம் இறங்குகிறார். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கே வரலைனாலும் அடுத்த வாரம் வந்தாலும் இயேசுநாதர் நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு? சொல்லுங்க, ஏத்துக்கிறாருல. இதுதான் கிருபை. ஆனா இதுக்கு முன்னால ஒரு காலம் இருந்துச்சு. அது என்ன காலம் கேட்டுச்சீங்கன்னா, மனசாட்சியின் ஒரு இருண்ட காலம், ஒரு 4வது காலம் இருந்துச்சு. இந்த இருண்ட காலத்துல தேவன் மனுஷனோடு பேசவே இல்லை. அது ஒரு காலம். தேவனும் மனுஷனோடு பேசல, மனுஷனும் தேவன்கிட்ட பேசாத ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்தின் நாட்கள் 400 ஆண்டுகள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய முடிவு அதிகாரத்தில் இருந்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் வரைக்கும் 400 ஆண்டுகள் தேவனும் மனிதரும் பேசாத ஒரு காலம் இருந்தது. அது இருண்ட காலம். அந்த காலத்துல மனுஷன் என்ன தோணுதோ அதன்படி வாழ்ந்துகிட்டு இருந்தான். இருண்ட காலத்துக்கு முன்னால ஒரு காலம் இருந்துச்சு, நியாயப்பிரமாணத்தின் காலம். இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் என்ன அப்படிங்கறத ஒரு வசனத்தை கோடிட்டு காண்பித்தால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஓய்வு நாள பரிசுத்தமா ஒருத்தன் ஆசரிக்கல அப்படின்னா பைபிள்ல சொல்லி இருக்குது, அவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கலைன்னா அவன் என்ன செய்யப்பட்டான்? ஜனத்தின் நடுவில் இல்லாம கொலை செய்யப்படுவான் அப்படின்னு பைபிள் இருக்குது. இருக்குதா? நீங்க என்ன பார்க்கறது? அந்த பாஸ் ஏதோ புதுசா சொல்றாரு மறுத்தது தோற்றம் இருக்கு. நீங்க என்ன யாத்திராகம புஸ்தகத்துல 32ஆம் அதிகாரத்துக்கு பிறகு பொறுமையா வீட்டுல உட்கார்ந்து வாசி. சரியா? சோத்திரம். அந்த காலமாய் இந்த காலம் இருக்குமானால், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. வெரி குட். வரலன்னு சொல்றவங்க யாரா இருக்கீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரல, சிஸ்டரே வரலையா? ஏசு ரட்சகரே தோற்றம். நம்ம நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சிஸ்டர் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல, சபையினுடைய மெயின் விசுவாசி, தெரிஞ்சுக்கோமே. இதே நியாயப்பிரமாண காலமா இந்த காலம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கணும்? கல்லறியில தெளிவா இருக்காவ, அருவாளை கை வச்சுட்டு இருக்காவ. தோத்துறோம். இன்னைக்கு சாயங்காலம் அடக்கம். காலையில சர்ச்சுக்கு வரல, சாயங்காலம் அடக்க ஆராதனை. பரிசுத்த ஆராதனைக்கு வரலன்னா சாயங்காலம் என்ன ஆராதனை நடத்திருக்கணும்? தோத்துறோம். இதுதான் நியாயப்பிரமாண காலம். ஆனா இப்ப நம்ம எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கிருபையின் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு வரலனாலும் சாயங்காலம் தெருமனை கூட்டத்துல தோத்திரம் போட்டுட்டோம். கிருபையா இறங்குகிறார். நாமே சொல்ல மாட்டேங்க உங்களுக்கு. இதுதான் கிருபை. நியாயப்பிரமாணத்துல எனக்கு உடனே தீர்ப்பு கிடைத்தது. அந்த கிருபையின் பிரமாணத்துல எனக்கு கிருபையாய் மன்னிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதனால தான் நிறைய ஞாயிற்றுக்கிழமை லீவ் போட்டுருந்தோம். நாம என்ன வருஷத்துக்கு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்குது? 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. 52ஐயும் ஃபுல் பிரசன்ட் போடுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. நான் தைரியமா கை தூக்கிறேன். நான் 52 ஃபுல் போட்டுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 52 வாரத்தையும் பிரசன்ட் போட்டுறேன். நம்ம 52ல 30வது பிரசன்ட் போட்டுருவோம். பார்த்தா 30ம் கிடைக்காது. ஆகிலும் கிருபையாய் ஜீவனை தந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் கரமுயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடலாமா? எத்தனை காலங்கள் தேவனை ஆராதிக்க மறந்தாலும் தேவன் என்னை கிருபையாய் ஜீவனோடு என்னையும் என் குடும்பத்தையும் பூமியில வைத்திருக்கிறாரே. எத்தனை நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, அப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்துல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் அதைத்தான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2வது அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இன்னொருவர் அப்போஸ்தலர் 2:17 வாசிக்க கேட்கிறேன். யோவேல் 2:28. யோவேல் எங்க இருக்கு? தோத்திரம். உங்க புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டுல தானியேலுக்கு அடுத்தது ஓசியா, யோவேல். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். சொப்பனங்களையும். அல்லேலூயா.
அப்போஸ்தலர் 2:17 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:17. யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த 2 வசனத்தையும் நீங்க இணைச்சு படிச்சீங்கன்னா கடைசி நாட்கள்ல தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? மாம்சமான யாவர் மேலையும் அவருடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோதனை நமக்கு எல்லாருக்கும் மாம்சம் இருக்குதான்னு சோதனை பண்ணி பாருங்க. உங்க வலது கையை எடுத்து உங்க இடது கையை ஒரு கிள்ளி பாருங்க. வலிச்சா மாம்சம் இருக்குது. ஆமாண்ணா, ஃபர்ஸ்ட் வலிக்கல அப்படின்னா சரீரம் என்ன செஞ்சுட்டு, நான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க, செத்த பிறகு அதுக்கு என்ன செய்யாது, வலிக்காது. அப்ப எனக்கு மாம்சம் இருக்குன்னு எனக்கு உணர்வு இருந்தா என் மாம்சத்துல எது ஊற்றப்படணும்? தேவனுடைய ஆவி ஊற்றப்படணும். தேவ ஆவி எனக்கு ஊற்றப்படுவதற்கு தேவன் எனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்துவம்? மாம்சமா இருக்கிற யாவர் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி, எதற்காக இந்த ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார்? பரிசுத்த ஆவியானவரை என் மேல ஏன் ஊற்றுகிறார்? நம்ம எல்லாரும் இப்போ ஒரு காரியத்தை படிச்சிருப்போம். பெந்தெகோஸ்து கோயிலுக்கு தான் ரொம்ப நிறைய தெரியும். சோத்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தோத்திரம் எதுக்கு ஆவியை ஊற்றி இருக்கிறாரு? ஜான்சன் அம்மா சொல்லுங்களேன். அபிஷேகத்துல நிறையணும். தோத்திரம் அந்நிய பாஷை பேசணும். கூட்டம் நடத்தினா இங்க இருந்து அங்க என்ன செய்யணும்? எவ்வளவு போக முடியலோ இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணணும். பக்கத்துல யார் இருந்தாலும் ஒரு அடிதான். ஆவியில நிறைஞ்சு அடிச்சா தெரியாது. தோத்திரம் நம்ம இதைத்தான் நினைச்சிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது, தேவன் கொடுக்கிற ஆவி என்பது என்ன அப்படின்னா, அந்நிய பாஷை பேசிட்டு ஆவியில நிறைஞ்சிட்டு நம்ம ஆண்டவரை நடனம் பண்ணி ஆராதிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது அல்ல. நம்ம இப்படியே நினைச்சிட்டோம். ஆவியானவர் எதற்கு தந்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எதற்கு கொடுத்திருக்கிறார்? அந்நிய பாஷை பேசுறதுக்கு, ஆவியில் நிறைவதற்கு, இதற்கு தான் தந்திருக்கிறார், இதுக்கு தான் எனக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லி நம்ம நினைச்சதுனால அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டோம். ஆனா வேத புத்தகத்துல இந்த ஆவியானவர் எதற்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலையும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன் என்று சொன்னார். எதுக்கு ஊற்றுனீங்க ஆண்டவரே? எதுக்காக ஊற்றுனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் காரியம் என்னிலே மாற்றம் வருவதற்காக ஊற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். நேற்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கை ஒரு வித்தியாசமா வாழ்ந்தேன். இன்னைக்கு என் மேல ஆவி ஊற்றப்பட்டதுனால என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு. ஆமெனா. சோதரம் வாழ்க்கை மாறாம என் மேல ஆவி ஊற்றப்பட்டு விட்டது என்று சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதமும் அதை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ள. வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை வாசிங்களேன். ஆவி ஊற்றப்பட்டால் மாற்றம் வருமா வராதா அப்படிங்கிற சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். இறங்குவார், தீர்க்க தரிசனம் சொல்லி, இந்த வார்த்தையை மட்டும் பேனா இருந்தா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய், ஆவாய் அப்படின்னு எழுதி இருக்கு. அப்ப ஆவியானவர் என் மேல ஊற்றப்பட்டார்னா நான் யாரா மாறணும்? வேறு மனுஷனாக மாறணும். வேறு மனுஷனா மாறாமலேயே என் மேல் ஆவி ஊற்றப்பட்டு கொண்டு விட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், இல்ல நீ மாறுறதுக்கு தான் என் ஆவியை ஊற்றி இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தோத்திரம். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் தயவா சொல்வேன், உங்களுக்குள்ள மாற்றங்கள் வராமல் எனக்குள்ளே தேவ ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்ன ராத்திரி சொல்றேன், உங்க மேல ஆவியை ஊற்றினதற்கான காரணம் உங்களில் அவர் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் செய்கிற மாற்றங்கள் என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு வேத புத்தகத்திலிருந்து ஏசாயா 32ஆம் அதிகாரம்
ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆவியானவர் என் மேல ஊற்றப்பட்டுட்டார்னா எனக்குள்ள மாற்றம் வரும். அந்த மாற்றத்தினுடைய ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். வனாந்தரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றின உடனே வனாந்தரம் எப்படி மாறுமா? செழிப்பான வயல்வெளியா மாறுமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இவ்வசனத்தை புரியும்படி சொல்லுகிறேன். வனாந்தரம்னா ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை. ஆசீர்வாதம் இல்ல, நன்மை இல்ல, மேன்மை இல்ல, ஒண்ணுமே இல்ல, வறண்டு போய் கிடக்கிற என் குடும்பம், வறண்டு போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லிய ஆவியை நான் ஊற்றுனா உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பொருளாதாரத்துல மாற்றம் வரும், கைகளில் பிரயாசங்கள்ல மாற்றம் வரும், பேச்சில மாற்றம் வரும், நம்முடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வருவதுதான் ஆவியானுடைய வேலை. ஆமெனா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு உதாரணத்தை சொன்னால் நீங்க புரிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக என் வாழ்க்கை இருந்ததை விட நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் என்ன வந்திருக்குது? ஆசீர்வாதம் வந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பாளையங்கோட்டையில் நான் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் போன கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகுது. நான் போன பிறகு நிறைய குடும்பங்களுக்குள்ள தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 9 வீடுகளை டெடிகேட் பண்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சார். சோதரன். நான் அங்க ஊருக்கு அந்த பாளையங்கோட்டைக்கு போன பிறகு எல்லா விசுவாசிகளும் ஒரு சில குடும்பங்களை தவிர எல்லாரும் வாடகை வீடு தான். சோத்திரம். அங்க போய் பிரசங்கம் பண்ணேன். நீங்க பூமியில இருக்கும்போது இயேசு விட்ட வாடகை வீடு, சொந்த வீடு கேட்கவே இல்லையான்னு கேட்டேன். அப்படி ஜெபம் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாம போயிட்டேன் பாஸ்டர். நான் அவர்களுக்கு நான் வேதத்தை சொல்லி காண்பித்து கொடுத்தேன், ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் அநேகருக்கு சொந்தமான வீட்டை கொடுத்து அதை டெடிகேட் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலேயே புதுசா 2 வீட, இந்த வருஷத்துல 3 மாதத்துக்குள்ள 2 வீட பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏன் சொல்றேன்னா ஆவியானவர் எனக்குள்ள வந்தார்னா எனக்குள்ள மாற்றம் வரணும். மாற்றம் வராம நான் ஆவியை பெற்றுவிட்டேன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லேப்பா ஆவியானவர் உள்ள வந்தா என்ன செய்வாரு? மாற்றங்களை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். சரி, இது பூமியில மட்டும்தான் மாற்றம் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பூமியிலேயும் மாற்றம் வரும். பூமியில மட்டும் மாற்றம் கிடையாது. ஸ்தோத்திரம். பூமியில மட்டும் கிடையாது. பூமியில மட்டும் நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நன்மையா இருப்பேன், மேன்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்றது அல்ல. பூமியிலேயும் ஆசீர்வாதம், மறுமையிலேயும் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லிட்டே இப்போ ஸ்தோத்திரம். சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். பைபிள் வசனம் தான் நமக்கு தெரியுது. ஒரு பூரா வந்து பறந்து ஓடி போயிருக்கு. எங்க பரலோகத்துல போறது இல்லை. தோத்திரம். பூரான பார்த்தா ஏசு ரத்தம் செய்யன்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு துரத்துக்கு போட்டுருக்கணும். அதுக்கு 4 பேரை கூப்பிட்டு ஏசுவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஒரு வாலிப பிள்ளை சரியான ஒரு நல்ல பாம் பெருசு படம் எடுத்து தலைவர் கிட்டத்தட்ட 2 அடி உயரத்தில் நிற்குது. அசால்ட்டா ஒரு கம்பியை வச்சு தூக்கிட்டு போயிட்டான் ஒரு வாலிப பிள்ளை. நான் அப்பதான் நினைச்சேன் அவளும் வாலிப பிள்ளை தான். இந்த பாப்பா அந்த புராண பார்த்து இந்த ஓட்ட ஓடும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? நமக்குள்ளவே ஒரு பயம் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது நமக்கு நடந்துருவோம், விஷயத்துக்கு வருவோம். கர்த்தர் நல்லவர். அப்படியானா ஆண்டவர் என் மேல ஆவியை ஊற்றின பிறகு இந்த உலகத்தின் வாழ்க்கையிலையும் மாற்றம் வருது. நான் பரலோகத்துக்கு போகிறது எனக்கு ஒரு மாற்றம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வேத புத்தகத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியனிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும்
தான் கண்டுபிடித்தான். அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்ப சவுல் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு வருகிறான். எதற்காக? தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்தி ஜெயில போடணும். இந்த நோக்கத்துக்கு தான் அவன் தமஸ்குவுக்கு உள்ள வர்றான். 4ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, சன்னதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. சவுல் கீழே விழுந்தான். 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இப்ப நான் சவுல் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் யார் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். இயேசு பதில் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இதுவரைக்கும் சவுலின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஜனங்களை கண்டா, இயேசுவின் பிள்ளைகளை கண்டா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கண்டா அவங்களை அடிக்கணும், உபத்திரப்படுத்தணும், ஜெயில போடணும். இதுதான் அவன் வாழ்க்கை. ஆனா என்றைக்கு தேவன் அவனை தம்முடைய ஆவியினாலே சந்தித்தாரோ, பவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சோதர அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல இந்த சவுலை குறித்ததான பயம் சீஷர்களுக்கே வந்துட்டு, சீஷர்களே சவுலை சேர்த்துக் கொள்ள யோசித்தார்கள். வாசிக்கலாமா? அதனுடைய 9ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே நீ சவுலுக்காக போய் ஜெபம் பண்ணுனா. அனனியா சொன்னா, இல்ல ஆண்டவரே, அவன் ஏற்கனவே கடிதத்தோட உள்ள வந்திருக்கான். இப்ப நானா போய் அவன் வாயில சிக்கினான்னா என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவான். ஆண்டவரே வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல அனனியா, நான் அவனை சந்திச்சுட்டேன், அவனை மாத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் இந்த பூமியில என்ன சந்திக்கிறார்னா, என்னை மாற்றுவதற்கு சந்திக்கிறார். என்ன மாற்றம் இந்த சவுலுக்குள்ள வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த நாமத்தை சொல்லுகிறவர்களை அடிக்கணும்னு சொல்லி தமஸ்குவுக்கு வந்தானோ அதே நாமத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 9:20. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? தோத்துறோம். 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கையில கடிதத்தோடு வந்தவன் 9:20 கிறிஸ்து தேவ குமாரன் என்று என்ன செஞ்சானா? பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப உங்க மேல என் மேலையும் இந்த கடைசி நாட்கள் தேவன் ஆவியை ஊற்றுகிறார் என்றால் எனக்குள்ளே ஒரு மாற்றம். நேற்றைக்கு வரைக்கும் நான் செய்தத இன்னைக்கு செய்ய விடாம தடுத்து அவர் செய்ய நினைச்சத செய்ய வைக்கிறதா ஆவியானுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10:48 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அங்கே தங்கி இருக்கும்படி அவனை கேட்டுக் கொண்டார்கள். பாருங்க, பேதுரு இப்போ புறஜாதிகள் இருக்கிற கொர்நேலியு வீட்டுக்கு வர்றான், பிரசங்கம் பண்றான். அவங்க மேல ஆவி ஊற்றப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது கொர்நேலியுவோ அவன் வீட்டாரோ சிநேகிதர்களோ அயலகத்தாரோ ஒரு முறை கூட இயேசுவை அறியல, பைபிள் படிக்கல, சத்தியம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆவி ஊற்றப்பட்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்ன செஞ்சானா? கட்டளையிட்டான். உடனே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த பேதுருவை தங்களோடு தங்கும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா வசனத்துக்கு என்ன செய்வாரு? கீழ்ப்படிய பண்ணுவார். அல்லேலூயா, ஆமெனா. வசனத்துக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறதுக்கு யார் வர உள்ள? ஆவியானவர் வருகிறார். ஸ்தோத்திரம். வேத புத்தகத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:15 வாசிக்கலாம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே நடந்தேறுகிறது. இப்போ பேசினது பேதுரு. தைரியமா
யூதர்கள் மத்தியில பேசுகிறான். இந்த பேதனுடைய முந்தின நிலையை பார்ப்போமா? யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், யோவான் 20:19 வாசிங்க. 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்க இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? ஒரு ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு எதனால இருக்காங்க? யூதர்களுக்கு பயந்ததினால் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்போஸ்தலர் 2:19 சொல்லுகிறது, தைரியமா எழும்பி நின்று சொல்லுகிறான், இயேசுவே கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டா எது போயிடும்? பயம் போயிடும். ஆமெனா? போயிருமா? ஒரு பூரான பிடிச்சி பக்கத்தை விட போறேன், பயம் போகணும். ஆவியானவர் உள்ள இருந்தார்னா எனக்குள்ள என்ன வராது? பயம் வராது. ஸ்தோத்திரம். நான் இன்றைக்கு என்னுடைய சபையின் விசுவாசியை பார்த்து சொன்னேன், அவரை பார்த்து நேற்றைக்கு ஒரு வார்த்தை பேசும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சான். இன்னைக்கு அவன் சொல்றான், பாஸ்டர் எனக்கு கிடைச்ச வாக்கு தத்தமே, நீ பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் அப்படின்னு வசனம் கிடைச்சி பார்த்தாரு பாஸ்டர் அப்படின்னா. அந்த வசனத்தை வாங்கிட்டு என்ன வந்துட்டு இவனுக்கு போ பாஸ்டர் 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 அந்த தம்பியை பார்த்து, தம்பியே பேரை சொல்லி கூப்பிட்டோன்னா பயம் வந்துட்டு, என்னமோ சொல்லிடுவாரோ அப்படின்னு. நமக்கு ஏன் பயம் வருது? நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா என்ன செய்ய மாட்டோம்? பயப்படவே மாட்டோம். ஸ்தோத்திரம். நான் தவறு செஞ்சாதான் என்ன செய்வேன்? பயப்பட. தவறை செய்யலைன்னா தைரியமா ஆண்டவரை தூத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆவியானவர் உள்ள வந்தாச்சுன்னா இந்த பூமியில எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். இதைத்தான் கடைசி நாட்கள் அவர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வருஷத்துல உங்களுக்குள்ள சில மாற்றங்களை ஆவியானவர் உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். சரி, இது என்னுடைய விஷயம் அல்ல. இந்த பூமியில நீங்க ஆவியை பெற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மாறித்தான் ஆவிங்க அதை விட மாட்டார், மாற்றம் விட மாட்டார். ஆனா ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படுவதற்கு, இந்த பூமியோட அவர் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்கு ஆவியை ஊற்றவே இல்லை. சரிங்களா? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை தேவன் ஏன் கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே ஊற்றுகிறார்னா அதுக்கு மெயின் காரணம் இருக்கு. வாசிக்கலாமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்ப நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். ஏன்னா நாளைக்கு இந்த வசனம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்லவும் முடியாது. கிறிஸ்துவின் நாளிலே நம்ம நிலைமைய நம்ம கவனமா கையாளணும். வாசிக்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் என் மேல எதுக்கு ஊற்றுகிறார்? சொல்லுங்க. மீட்கப்படும் நாள். நம்ம எல்லாரையும் என்னைக்கு ஆண்டவர் மீட்பாரு? நம்மளை மீட்டெடுப்பாரா இல்லையா? இல்ல பாஸ்டர், நாங்க கட்டாளங்குளத்தில் நிரந்தரமா தங்கிடுவோம், நீங்க வேணா எங்க வேணாலும் போங்க கீழோ. நம்மளை மீட்டெடுப்பாரா இல்லையா? நீ சொல்லு பாப்பா. எடுப்பாரா? கண்டிப்பாவா? அப்ப ஆவியானவர் பற்றிட்டியா? அது இல்ல பாஸ்டர். ஆவியானவர் என் மேல ஏன் ஊற்றுகிறார்? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு ஆவியில் நிறைஞ்சு குறிச்சிட்டு போறதுக்கு இல்ல. என் மேல ஆவியை ஊற்றுகிறார்னா எனக்கு ஒரு மீட்கிற நாளை வைத்திருக்கிறார். நீங்க வேத புத்தகத்துல ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமன் நிருபத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முன்னால இருக்கிற பாப்பா வாசி பார்ப்போம். நீங்க 3 வேளை யாராவது வாசி. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலுடனே காத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 22 வாசிமா. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இப்ப நம்ம பார்க்கிறதான மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எதுக்காக காத்துட்டு இருக்குன்னா அந்த மீட்கப்படுகிற நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிறதா.
என்ன மீட்கப்படுகிற நாட்கள்னா இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஆதியாகமோ 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் எல்லா மிருகங்களும் நம்மளை போல பேசிச்சு அப்படின்னு நம்புறவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இல்லையோ? யானை பேசிச்சு, சிங்கம் பேசிச்சு, பேசிச்சா இல்லையா? இயேசுவே இவங்களுக்குள்ள இந்த வெளிச்சத்தை தாங்கப்பா. தோத்துறேன். நீங்க பேசிச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்லட்டா? என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துல 22ஆம் அதிகாரம், என்னாகமோ 22வது அதிகாரம். சோத்திரம். இந்த ராத்திரியில கர்த்தர் நம்முடைய வசனங்களிலே நம்முடைய கவனத்தை திருப்புவாராக. என்னாகமோ 22ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம், 22, 28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை, இப்ப வாயை கட்டி வச்சிருக்கிறது யாரு? உங்க வீட்டுல மாடு இருக்கா இல்லையா? யார் வீட்லயும் மாடு இருக்கா இல்லையா? ஒருத்தர் வீட்டுல இல்லையா? தோத்தம் இருக்கு, சிஸ்டர் வீட்டுல இருக்கு. உங்க வீட்டுல இருக்கிற மாட்டுக்கு வாயை கட்டி வச்சிருக்கிறது யாரு? கர்த்தர் தான் கட்டி வச்சிருக்கிறாரு. அவர் மட்டும் வாயை திறந்திருந்தார்னா நீங்க பண்ற அத்தனை ஒவ்வொருத்தரத்தையும் வாய் திறந்து சொல்லுவோம். ஏமா நீ 3 நேரம் இட்லி திங்கிய, காலை இட்லி திங்க, மத்தியானம் சோறு திங்க, ராத்திரி சப்பாத்தி திங்க, எனக்கு ஒரே கஞ்சி தனியா ஊத்துறிய, உனக்கு நல்லா இருக்கான அந்த வாய் மாடு என்ன செய்யும்? கேட்குங்க. தேவன் கழுதையின் வாயை திறந்தார். அந்த கழுதை பிழையாம பார்த்து கேட்டுச்சான், என்ன அடிக்கிறியா? உனக்கு எதுக்கு அடிக்கிற நீ? நான் அந்த பிழையாம பார்த்து ஒரு கேள்வி நானும் கேட்க விரும்புகிறேன். இத்தனை வருஷம் இந்த கழுதை பிழையாம பார்த்து என்ன செய்யல? பேசல. அவன் எங்க போனாலும் கூட சுமந்துக்கிட்டே போச்சு. திடீர்னு கழுத வாயை திறந்து நம்மகிட்ட பேசுத. அப்பமாவது பிழையாமக்கு அறிவு வந்துச்சா? அவனும் கழுதைன்னு பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அந்த கழுதைக்கும் அவனுக்கு என்ன செய்யல? வித்தியாசமே இல்லை. அவனும் கழுதைகிட்ட கேட்கிறான், நீ என்னை பரியாசம் பண்ணுகிறாய். நான் கேட்கிறேன், கழுத வாயை திறந்து என்கிட்ட பேசின உடனே பிழையாம என்ன நினைச்சிருக்கணும்? கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்கிற எல்லா மிருகங்களும் எதற்காக காத்து கொண்டிருக்கிறதுனா தங்களுடைய ஆதி மேன்மையை அடைவதற்காக அவைகள் காத்திருக்கிறது. இப்ப நீங்க ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் நடக்குமா? பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனங்களை படிச்சீங்கன்னா, சிங்கம் மாட்டை போல புல்லு தின்னும், பசுவும் கரடியும் கூடி மேயுமா. இதெல்லாம் நடக்குமா பசு கேட்டீங்கன்னா, இந்த நடக்கிற நாள் தான் நம்ம மீட்கப்படுகிற நாள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அந்த நாள்ல இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு நாள்ல நடந்துச்சு. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னால சிங்கம் எதைத்தான் சாப்பிட்டுச்சு? புல்லத்தான் தின்னுச்சு. யானை புல்லதான் தின்னுச்சு, கரடி புல்லதான் தின்னுச்சு, புலி புல்லதான் தின்னுச்சு. ஆனா நம்ம என்ன படிச்சிருக்கோம் பாடத்துல? புலி பசித்தாலும் புல்லை தின்னாத படிச்சிருக்கிறோம். நான் சொல்றேன், புலி புல்லத்தான் தின்னுச்சு. இந்த புலி புல்ல திங்காம போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் செஞ்ச பாவத்தினாலதான் அது இப்ப என்ன செய்யுது? மனுஷனை சாப்பிடுறதுக்கு அலையுது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இப்ப ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னிலே வருவதற்கான ஒரு முக்கிய மாற்றம் இருக்கு, முக்கிய காரணம் இருக்கு. எபேசியர் 4:30 வாசிச்சோம்ல, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். ஸ்தோத்திரம். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வந்தார்னா அவர் எதற்காக வருகிறார்னா, என்னை இந்த உலகத்தில் இருந்து மீட்டு கொண்டு போவதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் லெந்து காலத்தினுடைய கடைசி நாட்கள் ஒரு பண்டிகை அனுசரிப்போம். என்ன பண்டிகை? சொல்லுங்க. ஈஸ்டர் பண்டிகை. ஈஸ்டர் பண்டிகை என்ன அர்த்தம்? ஈஸ்டர் பண்டிகை என்ன அர்த்தம்? இயேசு உயிர்த்தெழுந்தார், அப்படித்தானே? சரி, இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? இது பதில் சொல்லாம இன்னைக்கு 10 மணியான பிரசங்கம் கூட முடிக்க மாட்டேன். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்? உங்க பிரசங்கம், நான் பண்ற பிரசங்கம் ரெக்கார்ட்ல ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க.
இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரு? நீ என்ன கேட்டாலும் சொல்லவே மாட்டேன் பாஸ்டர். நாங்க சொல்லி தப்பா போறதை விட நீங்களே பதில் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:11 வாசிங்க. இயேசு இப்படி உயிர்த்தெழுந்தார், வாசிக்கலாம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் போதும். இயேசு இப்படி உயிரோடு எழுப்பினாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வருஷமாவது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து மரித்து இயேசுவா உயிரோடு எழுப்பி வெளியே வரல. நம்புறீங்களா? இல்ல நான் சொல்றது தப்பா தெரியுதா? லாசரு கல்லறையில் இருந்தானா? லாசருவை வெளியே கொண்டு வந்தது யாரு? ஹலோ, லாசருவை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு? இயேசு தானே. சரி, இயேசுவை கல்லறையில் இருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு? அப்போ அன்பையா சொல்லுங்க. லாசருவை கல்லறையில் இருந்து இயேசு வெளியே கொண்டு வந்தார். இயேசுவே கல்லறைக்குள்ள இருக்கிறாரு. இயேசு வெளியே கொண்டு வந்தது யாரு? கண்டிப்பா எனக்கு தெரியாது. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னேன்னா, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கினாரா? இப்ப ஆவியானவர் யாருக்குள்ள வந்துட்டாரு? இயேசுக்குள்ள வந்துட்டாரா? இயேசு மரிக்கும் போது இயேசு மட்டும் மரிச்சாரா? ஆவியானவர் மரிச்சாரா? ஹலோ, ஆவியானவர் மரிச்சாரா? இல்ல, இயேசுவின் சரீரம் மட்டும்தான் மரிச்சது. அவருக்குள் இருந்த ஆவி என்ன செய்யல? மரிக்கல. அதனாலதான் 3ஆவது நாள்ல நீங்க ரோமர் 8:11 வாசிச்சீங்களா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நல்லா சொல்ல பார்ப்போம். அதனால தான் நம்ம இப்போ ஒரு விசுவாசி மரித்து போனான்னா கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணும்போது என்ன சொல்றோம்? நாம் இந்த மனுஷனை அடக்கம் பண்ணவில்லை, விதைக்கிறோம். இவர் கர்த்தருடைய நாளிலே எக்கால சத்தம் துணிக்கும் போது இவர் உயிரோடு எழும்புவார். எப்படி எழும்புவாரு? எப்படி எழும்புவாரு? பூமியில உயிரோடு இருக்கும்போது இவர் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தாதான் அவர் கடைசி நாளில் எக்காலம் துணிக்கும் போது அந்த ஆவியானவர் அவரை என்ன செய்வார்? உயிரோட எழுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா நான் ஆழமா சொல்றேன், எனக்குள்ளே தேவ ஆவியானவர் எதற்காக வருகிறார்? இயேசுவின் வருகையின் சத்தம் எக்கால சத்தம் மத்தியா ஆகாயத்தில் கேட்கும் போது நான் ஆவியை பெற்றிருக்கிறதுனால நான் இறந்து போனாலும் என் சரீரம் மண்ணோடு மண்ணால் படைக்கப்பட்டிருந்தாலும் என் எலும்புகளுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் என்னை புதுப்பிச்சு ஜீவனை அடைய பண்ணி எழுப்பி விட்டுவார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு? அல்லேலூயா. பாஸ்டர் இது எப்படி பாஸ்டர் சாத்தியம் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கு வேத புத்தகத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எலிசா மரணம் அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அடக்கம் பண்ண போகையில் தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். நல்ல கவனிங்க, எலிசா இறந்துட்டாரு, அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த வருஷத்துல யுத்தத்துக்கு போகும்போது ஒரு மனுஷன் அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. எதிர்த்தால யுத்தத்தின் தண்டு வந்துட்டு அடக்கம் பண்ண போறோம் பார்த்தா சண்டைக்கு ஆட்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி அவனை அடக்கம் பண்ணாம அந்த டெட் பாடியை எங்க போட்டாங்க? அவங்க எதற்சையா ஒரு கல்லறையில போட்டாங்க. அந்த கல்லறை யாருக்குள்ளது? எலிசாவின் கல்லறை. அந்த கல்லறை மேல இந்த டெட் பாடி விழுந்த உடனே பைபிள் வாசிக்கப்போ பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நான் எப்படி உயிர் அடைவேன் கேட்டீங்கன்னா
ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் மேல தேவ ஆவி இருக்கும் பொழுது அவன் மரித்திருந்தாலும் அவன் மேல இன்னொரு மனுஷன் செத்தவன் விழுந்தா அவனுடைய ஆவியை உயிர்ப்பிக்க வைக்குமானால் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணிட்டார்னா நான் மரித்து போனாலும் எக்கால சத்தம் கேட்கும் பொழுது என்னை ஆவியானவர் உயிரோடு எழுப்பிடுவார். அல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தை நான் ஏன் பெறணும், தேவ ஆவியை நான் ஏன் பெற்றுக்கொள்ளணும் கேட்டா, இயேசுவின் வருகையின் நாளில் எக்கால சத்தம் கொடுக்க கேட்கும் பொழுது சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாளிலே தேவ ஆவியை பெற்ற ஒவ்வொரு மனிதனையும் தேவ ஆவியானவர் மீட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப ஆவியானவரை பெறலைன்னா, கோயில்குட்டியா ஆவியானவரை பெறலைன்னா கட்டாளக்குளம் சிஎச்சி சர்ச்சில் திரும்ப அவர் என்ன செய்வாரு, பெல் அடிப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியை பெற்றுக் கொள்ளாததுனால என்ன செய்யல, மீட்கப்படல. வேதத்துல உங்களுக்கு ஒரு வசனத்தை கூட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தலுக்கு எழுதின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 11:11 வாசிங்கப்பா. 3.5 நாளுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. அவர்கள் கால் ஊன்றி நின்றார்கள். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, உபத்திரவ காலத்துல 2 இரத்த சாட்சிகள், மோசேயும் எலியாவை போய் ஆவியை பெற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லுவார்கள். அவங்க சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அவங்கள அந்த காலத்தில் இருக்க போகிற அந்தி கிறிஸ்து அவர்களை கொலை செய்வான். அவங்களை கொலை செஞ்ச பிறகு 3 நாட்கள் அவர்களை அடக்கம் பண்ணாமல் எருசலேமின் வீதிகளிலே போட்டு விடுவார்கள். இதெல்லாம் நடக்க போகுது. ஸ்தோத்திரம். பைபிள்ல இது இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை, செத்த மனுஷனை ரோட்ல போட்டு வேடிக்கை பார்க்கிற உலகம் தான் இனி வரப்போகிறது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். 3 நாள் அந்த 2 பேரையும் எருசலேமின் பெரிய வீதியில போட்டிருப்பாங்க. எல்லாரும் பார்த்து அவங்கள பார்த்து சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க, வெகுமதிகள் எல்லாம் அனுப்புவாங்க. ஏன்னா சுவிசேஷம் சொன்னவன் செத்துட்டான்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவார்களாம். 3ஆவது நாளிலே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க 3ஆவது நாளிலே தேவனிடத்திலிருந்து ஒரு ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் எழுந்து கால் ஊன்றி நின்றார்கள். நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதுக்கு அடுத்த வசனம் இருக்குது. அவர்களை பார்த்து இங்கே ஏறி வாருங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க செத்துட்டான்னு சொன்னது 2 பேரும் மேகத்தில் எழுந்தருளி போனார்கள். நான் சொல்லுவேன், ஆவியானவரை கடைசி நாட்களில் ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேல ஊற்றுகிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சபையை சேர்த்து கொள்ள வரும்போது இந்த ஆவியை பெற்ற தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், தேவனுடைய விசுவாசிகள் என்ன செய்வார்களா, அப்படியே தேவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஆமெனா. ஸ்தோத்திரம். இதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் உங்களோடு கூட பல வருஷங்களாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஏன் இந்த வருஷத்துல இதை சொல்ல சொன்னார் அப்படின்னா, நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களை கொஞ்சம் நீங்க கவனிங்க. எல்லா நாளும் நியூஸ் நீங்க கேளுங்க. நம்முடைய தமிழ்நாட்டு நியூஸ் மட்டும் கேட்காதீங்க. வேர்ல்டு லெவல்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு நியூஸை கேட்டீங்கன்னா ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். நாம் கடைசி நாட்களிலே நெருங்கி விட்டோம் என்பது புரிந்து கொள்வீர்கள். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேகமா நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளையும் தன்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஆவியை அளவில்லாமல் ஊற்ற தொடங்கி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகையினால என் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுவேன், நீங்க இந்த வருஷம் இந்த லெந்து நாட்கள் முடிவதற்குள்ளாக எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? திரும்பவும் சொல்றேன், இந்த பூமியில நம்ம அந்நிய பாஷை மாத்திரம் பேசிட்டு போறதுக்கு இல்ல. வருகையின் சத்தம் கேட்டால் நான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படியே முழங்கால் போடுவோமா? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறோம் இந்த ராத்திரி வேளையில. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் அவர் செய்ய விரும்புகிற காரியத்தை அவர் செய்ய தொடங்கி இருக்கிறார்.
ஸ்தோத்திரம். எல்லா சபைகள் மேலையும் எல்லா குடும்பங்கள் மேலையும் தம்முடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்ற அவர் ஆரம்பித்திருக்கிறார். இது எப்படி நடக்கணும் அப்படி கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 2, 3, 4 வசனங்களில் நடந்தது போலவே இந்த கடைசி நாட்கள்லையும் திரும்பவும் ஆவிய தம்முடைய ஜனத்தின் மேலே அளவில்லாமல் ஊற்ற போகிறார். எதற்காக ஊற்ற போகிறார்? ஆவியானவரை அவர் ஊற்றுவதற்கான மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இத்தனை ஆண்டுகள் இயேசுவை ஆராதித்த ஜனம், வசனத்தை கேட்ட ஜனம், ஆலயத்துக்கு வந்த ஜனம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்த ஜனம், ஊழியத்தை செய்த ஜனம் எல்லாரும் என்னுடைய நாளிலே, நான் வரும் நாளிலே என்னோடு கூட அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே என்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஆவியை ஊற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரியின் வேளையிலே என் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் தேவ உலகத்திலே இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்லது, இயேசுவுக்காக வாழுகிறது நல்லது, ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஞானஸ்நானம் பெற்றது நல்லது, வேதத்தை வாசிப்பது நல்லது, ஜெபம் பண்ணுவது நல்லது, ஆலயத்துக்கு வருவது நல்லது, காணிக்கை கொடுப்பது நல்லது, ஊழியத்தை தாங்குவது நல்லது, மிஷனரிகளை தாங்குவது நல்லது. இது எல்லாம் நீங்க பூமியில செய்வது நல்லதுதான். நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், இதையெல்லாம் செஞ்சுட்டு எக்கால சத்தம் துணிக்கும் போது நீங்கள் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருப்பீர்களானால் நான் செய்ததெல்லாம் நினைக்கப்படாமல் போய்விடும். இந்த ராத்திரி வேளையில உங்களை பார்த்து இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவேன், உங்களுக்குள்ள மாம்சம் இருந்தால் தேவ ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக இங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்க தேவ ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுக்கிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னிடத்தில் கேளுங்கள் அப்பொழுது நான் தருவேன் சொல்லி இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல ஆண்டவர் தொடர்ச்சியா சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆவியானவரை தேவன்கிட்ட கேளுங்க, நிச்சயமாய் ஆவியானவரை தருவார். எதற்காக? இந்த பூமியில மாத்திரம் வாழ்வதற்கு ஆவியானவர் அல்ல. நான் இயேசுவின் வருகையின் நாளிலே, சபை எடுத்துக் கொள்ளப்படுகிற நாளிலே, நான் இயேசுவோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு இந்த ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். எப்படி எலிசாவின் கல்லறையில் விழுந்த அந்த மனிதன் உயிரோடு எழுப்பினாரோ, அதே போல இரத்த சாட்சிகள் தேவ ஆவியை பெற்ற பொழுது அவர்கள் உயிரிழந்து பரலோகத்துக்கு ஏறி போனார்களோ, அந்த நிகழ்வு சீக்கிரமாய் இந்த உலகத்தில் நடக்கத்தான் போகிறது. ஆண்டவருக்காய் காத்திருக்கிற அவருடைய ஜனத்தை அவர் மீட்டுக் கொள்ள வரப்போகிறார். நான் திரும்பவும் சொல்லி முடிக்கிற விரும்புகிறேன், மீட்டுக் கொள்ளப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவரை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ள நீங்க இது முடிவரைக்கும் பெற்றுக்கொள்ளாம இருந்தா இன்றைக்கே ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளையாய் வாழ்ந்ததுனால எனக்கு உங்களுடைய ஆவியை தர வேண்டும், உங்களுடைய ஆவியை நான் பெற்றிருக்க வேண்டும். இயேசுவையே மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்கு கிறிஸ்துவின் ஆவியான உதவி பண்ணுவதானால் நான் உயிரோடு எழும்புவதற்கு, மறுரூபமாக்கப்படுவதற்கு உங்களுடைய ஆவி எனக்கு தேவைன்னு சொல்லி கேளுங்க, நிச்சயமாய் உங்களுக்கு தந்தருவார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், இரவு வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு வேளையிலேயும் ஆண்டவரே இந்த ஜனத்தோடு கூட இந்த கட்டாளங்குள்ள பகுதியோடு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கிருபை தந்தீங்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த திருச்சபையில இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு ஜனத்தின் மேலையும் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் ஊற்றுக. ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒருவர் கூட இயேசுவின் நாளிலே கைவிடப்பட்டவர்களாய் போய்விடாதபடி ஆண்டவரை மீட்கப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கேட்டதான வார்த்தையின்படியே நாங்கள் அனைவரும் ஆவியை பெற்றவர்களாய் கிறிஸ்துவின் நாளிலே மீட்கப்பட்டவர்களோடு கூட நித்திய காலமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தைகளை உங்களுடைய உள்ளங்களிலே கர்த்தர் பதிய வைப்பாராக. ஸ்தோத்திரம். ஆமென்.